முதல்ல வால்மிளகு அப்படின்ற இந்த மூலிகையை வாங்கி வச்சுக்கணும். வால்மிளகு அப்படின்னு சொல்றது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை. மிளகு மாதிரியே இருக்கும், கொஞ்சம் அதில் வந்து நீட்டிட்டு ஒரு காம்பு ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கிறதுனால வால்மிளகுன்னு பேர். நம்ம கட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸோ, நிறைய பேருக்கு வார்ம்ஸ் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கும். ஸோ வயிற்றில் குட்டி குட்டியாக புழு இருக்குன்னு சொல்லுவோம், அதை கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த வால்மிளகு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வால்மிளகு வாங்கி லைட்டாக நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு, ஸோ இது ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் வால்மிளகு பொடி போட்டுட்டு, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள், துளசி சீட்ஸ் இருக்கும், துளசி விதை அப்படின்னு சொல்லுவோம், சப்ஜா கிடையாது, துளசி விதை. ஸோ இதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, துளசி விதையா இல்லை சப்ஜா சீட்ஸான்ட்டு. ரெண்டுமே வேறு வேறு. ஸோ சப்ஜா சீட்ஸ் வந்து நல்லா நம்ம தண்ணியில் போட்டால் கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்டிக்கியாக வர மாதிரி இருக்கும். துளசி சீட்ஸ் அப்படி இருக்காது. பட் இதுக்கு நமக்கு இந்த துளசி சீட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மூணுமே சேர்த்து ஒரு டீ மாதிரி நம்ம ரெடி பண்ணி குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, ஓவராலாக பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் நமக்கு ரிமூவ் ஆகும்.